ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் கடகராசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 15 தான் கார்த்திகையுடைய கடைசி நாட்களாக இருக்க போகுது. இந்த கடைசி நாட்களுக்குள் பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடக்க போகுது. அந்த சம்பவங்கள் என்ன சம்பவங்கள் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கடக ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஆக்சுவலி கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிரகங்களால் தான் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ டிசம்பர் 15க்குள்ளே கார்த்திகை முடியும் போது நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு மார்கழி மாதம் உங்களுக்கு புதியதாக இருக்க போகுது. ஸோ என்ன மாதிரியெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்கழி பிறக்கும்போது அது சிறப்பாக இருக்கிறதுக்கு சிறப்பு பரிகாரங்களும் செய்யணும். அந்த பரிகாரங்கள் என்னங்கிறதும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். பொதுவாக நம்ம நினச்சிட்ருக்குறோம் எல்லாமே விதிப்படி தான் நடக்குதுன்னு. ஆனால் விதிப்படி கிடையாது, எல்லாமே கிரகநிலைகளால் தான் நடக்குது. கிரகங்கள் அப்பப்போ எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து நமக்கு பலன் கிடைக்கும். அதில் நம்ம தசபுத்திக்கு ஏற்ப தான் நமக்கு பலன் கிடைக்கும். அதிர்ஷ்டமும் சரி ஆபத்தும் சரி அதுக்கெல்லாம் விதி காரணம் கிடையாது, கிரகங்கள் தான் காரணம். அதை நாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ கார்த்திகையுடைய கடைசியும் மார்கழி தொடங்கும் போது கிரகநிலைகள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல ஷேர் பண்ணுறேன். கிரகநிலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கிரகநிலை பார்க்கும்போது தைரிய வீரியஸ்தானத்தில் கேது சுக்கிரன் இருக்கிறாரு, சுகஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் சூரிய புதன், ரணருண ரேகஸ்தானத்தில் சந்திரன், கலஸ்தரஸ்தானத்தில் சனி, பாக்கியஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் குரு வகரத்தோடு இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப. ஃபஸ்ட்டு புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்த கடகராசினியர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மாதம் கடைசி வரைக்கும் தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் மார்கழி பிறந்ததுக்கு பின்னாடி வருமானம் குறையாத நிலையில் இருக்க போகுது. போட்டிகள் பற்றிய கவலையை விட்டு தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் உண்டாகலாம். சக ஊழியர்களோடு பேசும்போது கோபப்படாமல் இருப்பது நன்மை தரும். ஸோ இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. அதுவும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. எல்லா வகையிலுமே நன்மை உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கக்கூட நேரலாம். ஸோ மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைய கவனமோடு படிப்பது நல்லது. எதிலுமே நிதானம் இருந்தால் வெற்றி வாகையை உங்களால் ஈஸியாக சூட முடியும். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்த கடகராசிக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட் பூசமில் பிறந்த கடகராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு வரக்கூடிய இந்த மாத இறுதிக்குள் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மனத்தாங்கல்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலையும் காணப்படும். அதே போல கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளோடு பேசும்போது கூட நிதானமாக பேசுவது நல்லது. வாகன வசதியெல்லாம் உங்களுக்கு உண்டாகும். அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும். மீறி வாக்குவாதம் வைத்திட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். ஸோ கவனம் தேவை. மெயினாக உங்களுக்கு பெண்களாக இருந்தீங்கன்னா இந்த வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. கோபத்தை குறைப்பது நன்மை தரும். கலைத்துறையில் இருக்கிறவங்களா பர்டிகுலராக தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் இருக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது இருக்குது. சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாகும். எதிர்பாராத செலவு இருக்கும், பார்த்து நடந்துக்குங்க பூசமில் பிறந்த கடகராசிக்காரங்க. நெக்ஸ்ட்டு ஆயில்யம் பிறந்த கடகராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் இறுதிக்குள்ள நீண்ட தூர தாள்கள் நல்லவையாக வந்து சேரும். எதிலும் நிதானம் தேவை. அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகலாம். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா ஓகேவா இருக்கும். பணவரவு தாமதப்படும். ஸோ கோபத்தை தவிர்ப்பது நல்லது. இல்லைனா உங்களுக்கு பெரிய ரிஸ்க்கு கூட ஏற்படும். குடும்பத்தில் கூட சிறு சிறு மன வருத்தங்கள் ஏற்படும் வகையில் சூழ்நிலை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது.
பிள்ளைகள் முன்னேற்றத்தில் தடை தாமதம் ஏற்படலாம். ஸோ கவனமாக இருக்கணும். பொருட்களெல்லாம் கவனமாக பாதுகாப்பது நல்லது, இல்லைன்னா களவு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆயில்யம் பிறந்த கடகராசிக்கு இதற்கேற்ப நடந்துக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் பொதுவாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவங்க அவசரப்படாமல் நிதானமாக பணிகளை கவனித்திங்கன்னா வரக்கூடிய மார்கழி நல்லது. அப்புறம் எதிர்பார்த்த பணவரவு தாமதமாக வந்து சேரும். எந்த வாக்குறுதியும் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசித்து செயல்படுவது நல்லது. மற்றவர்களுடைய செயல்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம், அதில் ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை ரகசியமாகவே வைத்திருங்க. அதுதான் வரக்கூடிய மார்கழி மாதம் எதிலும் நிதானமாக செயல்படுவதற்கு நன்மை தரும். உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணும். உடல் நலத்திற்கு செலவு செய்ய வேண்டியது வரலாம், பார்த்து பண்ணுங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ உங்களுக்கு பரிகாரம் சொல்ல போகிறேன். ஸோ மார்கழியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 30 நாளுமே வீட்டில் தவறாமல் இந்த ஒரு விஷயத்தை கடைபிடித்தா போதும். நீங்கள் வைத்த வேண்டுதல் மார்கழி மாதம் முடிவதற்குள் பலித்தாலும் ஆச்சரியப்படுவது இல்லை. ஸோ அது என்ன பரிகாரங்கிறத வாங்க உங்களுக்கு சொல்கிறேன். பெண்கள் கடகராசிக்காரங்க இறைவனிடம் வைப்பதற்கு நிறைய வேண்டுதல் இருக்கும். உங்கள் மனதில் வைத்திருக்கக்கூடிய வேண்டுதலை அவ்வளவு சுலபமாக 1, 2 என்று பட்டியலிட்டு சொல்லிவிட முடியாது. ஆனால் உங்கள் வேண்டுதல் பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவனை இந்த முறையில் பிரார்த்தனை செய்து கொண்டால் நிச்சயமாக மார்கழி மாதம் முடிவதற்குள் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை என்றாலும் தை பிறக்கும்போது உங்கள் வேண்டுதலுக்கான வழி நிச்சயம் பிறக்கும். எடுத்துக்காட்டிற்கு வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா உங்களுடைய குழந்தைக்கு திருமணம் ஆக வேண்டும் என்று வேண்டுதல் வைக்கலாம். வீட்டில் உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் வைக்கலாம். உங்கள் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுதல் வைக்கலாம். உங்கள் குடும்ப செல்வ செழிப்போடு வளமாக வாழ வேண்டுதல் வைக்கலாம். சில பேருக்கு சொந்த வீடு வாங்க வேண்டும், சொந்த இடம் வாங்க வேண்டும், தங்க நகை வாங்க வேண்டும் என்று வேண்டுதல் இருக்கும். இப்படிப்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பர்சனல் வேண்டுதல் இருந்தாலும் சரி, இந்த முறையில் நீங்கள் மார்கழி மாதம் 30 நாளுமே நான் சொல்கிற மாதிரி செய்து வேண்டுதல் வைத்திங்கன்னா அது போதும். ஸோ மார்கழி மாதம் சுலபமான முறையில் இறைவனிட வேண்டுதல் வைப்பது எப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ராசிக்காரங்க காலையில் எழுந்து முதல்ல சுத்தமாக குளித்து விடுங்க. உங்கள் வீடு சுத்தமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அசைவம் சாப்பிடாமல் மற்ற தீட்டுக்கள் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் தலைக்கு குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மீறி இருந்தால் தலைக்கு குளித்துட்டு தான் நீங்கள் இந்த பரிகாரம் செய்யணும். குளித்ததுக்கு பின்பு வாசல் தெளித்து கோலம் போடுங்க. கோலத்தின் மேல் முடிந்தால் பசுஞ்சாணம் பூசணி பூ வைப்பது சிறப்பு. முடியாதவங்க மஞ்சளை தண்ணீரில் பிசைந்து வைத்து அதன் மேல் செம்பருத்தி பூ அல்லது சாமந்தி பூ வைங்க, தவறு கிடையாது. உங்கள் வீட்டில் கோலம் போட்டு அதன் மேல் பூ வைப்பதற்கு வசதி இல்லை என்று சொல்பவர்களாக இருந்தீங்கன்னா சிறிய கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் சாமந்தி பூவையும் செம்பருத்தி பூவையும் மிதக்க வைத்து நிலைவாசலுக்கு வெளியில் வைத்தால் வீட்டுக்கு லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும். ஸோ செம்பருத்தி பூ சூரியனுக்கு உகந்த மலராக சொல்லப்படுது, அதையாவது வைங்க. அடுத்தபடியாக பூஜை அறைக்கு சென்று சுவாமி படங்களுக்கு கிடைத்த பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு ஒரு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு கட்டாயமாக ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைங்க. ஒரு வெத்தலையின் மேல் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து மஞ்சள் பிள்ளையாருக்கு 2 அருகும்புல் வைத்து குங்குமம் போட்டு வைத்து பூஜை அறையில் வைக்க வேண்டும். அதன் பின்பு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு அந்த வேண்டுதலை நிறைவேற்றி தரும்படி குலதெய்வத்தையும் விநாயகரையும் அம்பாளையும் மன உருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. இறுதியாக இறைவனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்து உங்களுடைய பூஜை நிறைவு செய்து கொள்ளுங்க. இந்த பூஜைக்காக 2 கற்கண்டுகள் நைவேத்தியமாக வைத்தாலே போதுமானது. மஞ்சளில் பிள்ளையாரை புதியதாக தான் பிடித்து வைக்க வேண்டும். பழைய மஞ்சள் பிள்ளையாரை தண்ணீரில் கரைத்து விட்டு அதை செடியில் ஊற்றிடுங்க. உங்களுக்கு ஏதாவது தீட்டு மாதிரி இருந்ததுன்னா அந்த டைம் மட்டும் பூஜை செய்ய வேண்டாம். இந்த பூஜையில் மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா வேலைகளையும் நீங்கள் காலை 6 மணிக்கு முன்பாக முடித்திருக்கணும். சூரிய உதயத்திற்கு முன்பு உங்களுடைய வேண்டுதலை இந்த மார்கழி மாதத்தில் இறைவனிடம் மானசீகமாக ஆத்மாத்மாக வைக்கக்கூடிய பட்சத்தில் அந்த வேண்டுதல் நிறைவேறாமல் போவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த மார்கழி மாதத்திற்குள் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலை அந்த ஆண்டவன் நிறைவேற்றி வைப்பான் என்ற நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை கடக ராசிக்காரங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.